3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். திருபுவனை அருகே லாரி மோதியதில் கட்டிட தொழிலாளர்கள் 3 பேர் உடல் நசுங்கி பலி. மறியல் நடத்திய மக்கள் மீது போலீசார் தடியடி. சட்டக்கல்லூரியில் காலியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் சாலை மறியல். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கைது. அதிகாரிகள் லஞ்சம் வாங்க கூடாது என புதுவையில் எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம். ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தினர் நடத்தினர். இனி விரிவான செய்திகள். திருபுவனை அருகே லாரி மோதி 3 பேர் பலியான சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த சின்னபாபு சமுத்திரத்தை சேர்ந்தவர் ஐயனார் கொத்தனார், ரஜபுத்திர பாளையத்தை சேர்ந்தவர் சரவணன் கொத்தனார், குமாரபாளையத்தை சேர்ந்த முருகன் என்கிற முத்தமிழ் கட்டிட கூலி தொழிலாளி. தற்போது இவர் பெரியபாபு சமுத்திரத்தில் வசித்து வந்தார். மதகடிப்பட்டில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் வேலை செய்து வந்த இவர்கள் 3 பேரும் நேற்று மாலை ஒரே பைக்கில் மதகடிப்பட்டில் இருந்து கண்டமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை அருகே வந்தபோது விழுப்புரத்தில் இருந்து புதுவை நோக்கி வந்த லாரி பைக் மீது மோதி நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் ஐயனார், சரவணன், முத்தமிழ் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தனர். தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் அலாவுதீன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 3 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் பொதுமக்கள் திரண்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது போன்ற சூழ்நிலையில் 3 பேர் மரணம் அடைய காரணமான ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பலியான குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். சென்டாக் முறைகேடு குறித்து முன்னாள் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் மறியலில் ஈடுபட்டனர். புதுவை சட்டக்கல்லூரியில் 5 படிப்புக்கான காலியிடங்களை நிரப்பவும் சென்டாக் முறைகேட்டை ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த கோரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் இன்று ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் சாலை மறியல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெரியகடை போலீசார் மாணவர் கூட்டமைப்பினரை கைது செய்தனர். அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதை தவிர்க்கும் வகையில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக ஊழல் எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் தலைமையில், இயக்கத்தின் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் பொது செயலாளர்கள் வினோத் வரவேற்புரையாற்றினார். இதில் பிரச்சார செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, சட்ட ஆலோசகர்கள் லோக கணேசன், தமிழரசன், இளங்கோ ஆகிய வழக்கறிஞர்கள், தொல்காப்பியர் லஞ்ச ஒழிப்பு இயக்க தலைவர் ராஜாராம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார். தூய்மையை வலியுறுத்தி சொசைட்டி பள்ளியில் நடத்திய விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். புதுவை சொசைட்டி உயர்நிலைப் பள்ளியின் சமுதாய நலப்பணி திட்டத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணி நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ரகுநாதன் வரவேற்க பள்ளியின் தாளாளர் மாணிக்கம் தலைமையேற்று பேரணியை தொடக்கி வைத்தார். சமுதாய நலப்பணி திட்டத்தின் தன்னார்வலர்கள் விழிப்புணர்வூட்டும் பதாகைகளை ஏந்தி மிஷன் வீதி, அப்பாவு நகர், வைத்திக்குப்பம், குறிச்சிக்குப்பம், செஞ்சிசாலை போன்ற பகுதி வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பள்ளியின் செயலர் வேதானந்தன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு அரசு பள்ளியில் மாணவ மாணவியருக்கு மழை கோட்டுகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை அருகே உள்ள சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு மிதிவண்டி, மழையங்கி மற்றும் புதிய வகுப்புகளை திறக்கும் நிகழ்ச்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட
சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாணவ மாணவியருக்கு மிதிவண்டி மழை அங்கிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் இளங்கோ, தலைமை ஆசிரியர் அரங்கநாதன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு புதுவையில் திருக்கல்யாண உற்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. முன்னாள் முதல்வர் ராஜன் எழுதி நூல் வெளியீடு, சபாநாயகர் அமைச்சர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நெல்லித்தோப்பு பகுதியில் புதிய மின்மாற்றி சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் இயக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மேட்டுத்தெரு, வள்ளலார் வீதி, புது ஐயனார் கோவில் வீதி, வாசுகி நகர், நவீனா கார்டன், பகத்சிங் வீதி ஆகிய பகுதிகளில் தடையற்ற மின்சாரம் தொடர்ந்து கிடைத்திடும் பொருட்டு நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தொடர் முயற்சியால் நவீனா கார்டன் திருமண நிலையம் எதிரில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் இயக்கி வைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அலுவலர்கள், தொகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி BSNL ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி BSNL ஊழியர் சங்கம் மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தினர் வியாழக்கிழமை தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கு சங்கரன் முருகையன் தலைமை தாங்க சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். சூரசம்ஹாரத்தை ஒட்டி முதலியார்பேட்டையில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாழ வீதி அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்து குமாரசாமி தேவஸ்தானம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் திருக்கல்யாண பிரம்மோற்சவ திருவிழா நடந்தது. இந்நிகழ்ச்சியை ஆலய வளர்ச்சி குழுவினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அயல்நாட்டு அனுபவங்கள் என்ற நூலினை சபாநாயகர் சபாபதி வெளியிட்டார். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் இலக்கியம், கலை மற்றும் சமூக விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. அதில் மூத்த தமிழறிஞர்களை பாராட்டி சிறப்பிப்பதுடன் இளைய கவிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களிடையே இலக்கிய போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியின் சிறந்த இலக்கிய படைப்பாளியும் தாகூர் கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வருமான ராஜனின் அயல்நாட்டு அனுபவங்கள் என்னும் நூல் வெளியீட்டு விழாவை புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடத்தியது. தொடக்கத்தில் ராமமூர்த்தி தமிழ்தாய் வாழ்த்து பாட விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கிருட்டிணகுமார் வரவேற்புரையாற்றினார். மன்னர் மன்னன் தலைமை தாங்கினார். சட்ட
சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி நூலை வெளியிட நூலாசிரியரின் அண்ணன் சுப்பிரமணியன் முதல் நூலை பெற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் NG பன்னீர்செல்வம் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் அறிவு நம்பி நூலாய்வுரை நிகழ்த்தினார். அவரை தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, வேதாகமம், நண்பர்கள் தோட்ட அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் நூலாசிரியரை வாழ்த்தி பேசினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். திருபுவனை அருகே லாரி மோதியதில் கட்டிட தொழிலாளர்கள் 3 பேர் உடல் நசுங்கி பலி. மறியல் நடத்திய மக்கள் மீது போலீசார் தடியடி. வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் சாலை மறியல். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கைது. அதிகாரிகள் லஞ்சம் வாங்க கூடாது என புதுவையில் எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம். ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தினர் நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.